வணக்கம். இது செகண்ட் லெசன், 12th செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல். இந்த லெசனுக்கான ஃபார்முலா லிஸ்ட்டு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த பிடிஎஃப்பில் கொஸ்டின் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, which of the following graph represents the variation of resistivity with temperature for copper? தாமிரத்தினுடைய மின்தடை எண்ணிற்கும் வெப்பநிலைக்கும் வரையப்பட்ட வரைபடம் எதை குறிக்குது? கீழே 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஃப் இப்படி இருக்குது. டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் மின்தடை எண் ரெசிஸ்டிவிட்டி இப்படி இருக்குது. அடுத்து ரெண்டாவது கிராஃப் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டி மின்தடை எண் இந்த மாதிரி இருக்குது. மூணாவது கிராஃப் இந்த மாதிரி இருக்குது. டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டி இப்படி இருக்குது. நாலாவது கிராஃப் இப்படி இருக்குது. டெம்பரேச்சர் ரெசிஸ்டிவிட்டி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ இதில் எது வரும் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிறது காப்பர், தாமிரம் சொல்லியிருக்காங்க. தாமிரம் ஒரு வெரி குட் கண்டக்டர், கடத்தி. மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெசிஸ்டிவிட்டியும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி மின்தடை எண்ணும் அதிகரிக்கும். ஆனால் அது எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராஃப்லன்னு தெரியுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கேயும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி கர்வாக இருக்குமா இல்லை ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா அப்படின்னா, நமக்கு லெஸ் தேன் 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வினுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, இப்படி தான் இருக்கும். அதனால் பெரும்பாலும் என்ன கொடுப்பாங்கன்னா, இங்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது கெல்வினில் 50 கெல்வின், 100 கெல்வின், 150 கெல்வின், 200 கெல்வின் கொடுத்துருப்பாங்க. அதாவது 273 கெல்வினுக்கு கீழே அப்படி இருந்ததுன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி கர்வாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ இதே அல்லாயாக இருந்தது அப்படின்னா, உலோக கலவை, நிக்ரோம், மேங்கனின், இது மாதிரி அல்லாய் உலோக கலவையாக இருந்ததுன்னா அதுக்கு இதே டெம்பரேச்சர் ரேஞ்சில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஓகே, இது எதுக்கு வரும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனா இது செமிகண்டக்டருக்கு வரும். குறைக்கடத்திகள்னு படித்தோம் இல்லையா, ஜெர்மானியம், சிலிக்கான், அந்த மாதிரி இதுக்கு தான் இது வரும். நமக்கு கொடுத்துருக்கிறது தாமிரம், கடத்தி. அதனால் ஆன்சர் இது. இதை நோட் பண்ணிங்க. செகண்ட் கொஸ்டினை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கலர் கோட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன் பிலோ. அதாவது கார்பன் மின்தடையாக்கிகளுக்கு நம்ம கலர் கோடு வச்சு தான் அதனுடைய மதிப்பு கண்டுபிடிப்போம் இல்லையா. அதை பேஸ் பண்ணி ஒரு கார்பன் மின்தடையாக்கி கொடுத்துருக்காங்க. கார்பன் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கலர் ரிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. இப்படி இருக்குது கார்பன் மின்தடையாக்கி. ஃபஸ்ட்டு கலர் இங்கே எல்லோ, அடுத்து வயலட், அடுத்து ப்ரௌன், இது ப்ரௌன், அடுத்து லாஸ்ட்டில் கோல்டு இருக்குது, இது கோல்டு. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கார்பன் மின்தடையாக்கி, கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூ. இப்போ இதை கண்டுபிடிக்கிறது கலர் கோட் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். என்ன கலர் கோட் சிஸ்டம்னா, இது படிச்சிருப்பீங்க நீங்கள், பிபி, ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட், ஒய்ஃப் அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக்கு, ஃபஸ்ட்டு இருக்கிறது பிளாக். ஏன்னா பிலேயே நிறைய இருக்குது. பிளாக்கா, ப்ரௌனா, ப்ளூவா, என்னென்னு கன்ஃபியூஷன் வரக்கூட. ஃபஸ்ட்டு பிளாக்கு, அடுத்து ப்ரௌன். பிளாக்கும் ப்ரௌனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறோம். அதனால் பக்கத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். பிளாக், ப்ரௌன். அடுத்து ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, அடுத்து க்ரீன். இது க்ரீனா கிரேயா அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது. இது விப்சிஆர், அந்த ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லுவோம்ல நம்ம, 7 கலர்ஸ், அந்த இதுக்குள்ளே வருது. அதில் கிரேலாம் கிடையாது, க்ரீன் தான். அடுத்து இங்கே ப்ளூ, இது வயலட், இங்கே தான் கிரே, இது லாஸ்ட்டில் ஒயிட்.
ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிபி ராய், இதை ஃபஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து படித்தா அப்படி படிப்போம். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து பிளாக்கு 0ன்னு தெரியும், ப்ரௌனுக்கு 1, இதுக்கு 2, ஆரஞ்சுக்கு 3, எல்லோவுக்கு 4, க்ரீனுக்கு 5, ப்ளூக்கு 6, வயலட்டுக்கு 7, கிரேக்கு 8, ஒயிட்டுக்கு 9. அதுக்கு அடுத்து வந்து டாலரன்ஸ் வேல்யூ வந்து கோல்டு, அப்புறம் சில்வர், அடுத்து கலர்லெஸ் சொல்லுவோம். கோல்டுக்கு 5% டாலரன்ஸ், சில்வருக்கு 10%, அடுத்து கலர்லெஸ்ஸாக இருந்தால் 20%. இதுதான். இப்போ எப்படி வேல்யூ எழுதுறது அப்படின்னா, ஃபஸ்ட் ரிங்கை பார்க்குறோம். எல்லோவுக்கான நம்பர் என்ன? 4. அப்போது 4 எழுதியாச்சு. அடுத்தது இது என்னது? வயலட்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கணும். வயலட்டுக்கான நம்பர் வந்து 7 போட்டாச்சு. இதுக்கு 7. அடுத்து தேர்ட் ரிங் இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்க்கணும். ப்ரௌன்னா 10 பவர் அந்த நம்பர் என்னவோ அதை போட்டுக்கணும். ஸோ இன்ட்டு 10 பவர் ப்ரௌன் வந்து 1, அதனால் இந்த இடத்துல 1 போடணும். சரியா? 10 பவர் 1. அடுத்து இந்த லாஸ்ட் ரிங் இருக்குல்ல, ஃபோர்த் ரிங், அது வந்து டாலரன்ஸை குறிக்கிறது. டாலரன்ஸ்னால் இந்த வேல்யூவில் எவ்வளோ ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். கோல்டுக்கு என்ன டாலரன்ஸ் சொல்கிறோம்? 5%. 5%. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 47 × 10 வந்து எவ்வளவு? 470. அப்போ 470 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% டாலரன்ஸ். இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்க. 470 ஓம் 5%ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கார்பன் ரெசிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் மெத்தட். இதுக்கு அந்த நம்பர் எழுதுகிறோம், செகண்ட் ரிங்கு அடுத்த நம்பர் எழுதுகிறோம், தேர்ட் ரிங்கு வந்து என்ன பண்ணணும்? என்னவோ 10 பவரில் எழுதணும். 10 பவர் அந்த நம்பர் போகணும். லாஸ்ட் வந்து டாலரன்ஸ் வேல்யூ. இதை நோட் பண்ணி. இப்போ அடுத்து வந்து இதே கார்பன் ரெசிஸ்டார், கார்பன் மின்தடையாக்கிகளை வச்சுட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுலேயே 6th கொஸ்டின் பாருங்கள், அதை பார்த்துடலாம். கார்பன் ரெசிஸ்டார் பற்றி பார்க்கறனால அந்த கொஸ்டினை சேர்த்து பார்த்துருவோம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கார்பன் ரெசிஸ்டார் ஆஃப் 47 சொல்லியிருக்காங்க. 47 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.7 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் டு பி மார்க்டு வித் ரிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் இட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன். த கலர் கோட் சீக்வன்ஸ் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கலர் வரும்? முன்னாடி வந்து கலர் கொடுத்துட்டாங்க, நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம கலர் கோடு வந்து சொல்லணும். இப்போ பார்க்கும்போது தெரியுது. இது முதல்ல மாற்றிக்கும். கிலோ ஓமில் இருக்குது. கிலோனா 1000 அர்த்தம். இது வந்து எவ்வளவு? 1000 அர்த்தம். 1000 ஓம். இதால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ வரும் பாருங்கள்? 47 × 1000. அப்போ 47,000 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4.7ஐயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4.7 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 3 டிஜிட்ஸ் இந்த பக்கம் ஆகும். அப்போ 47 1 டிஜிட் வந்துருச்சு. இன்னும் 2 0 போட்டுக்கலாம். 6200 ஓம். இதுதான் வந்து வேல்யூ. ஓகேயா? இப்போ இந்த 47,000ல் 4700 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். வழக்கமாக இது வந்து டாலரன்ஸ் வேல்யூ இல்லையா? அதை வந்து பர்சன்டேஜில் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ 47,000ல் 4700 எவ்வளோ பர்சன்டேஜ்? இதில் ஒரு 0 அடித்தா அது கிடைக்கும். அப்போ 10%. இப்போ எப்படி எழுதலாம்? 47,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%ன்னு சொல்லலாம். 10% அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ வேல்யூ பார்க்கணும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு நம்பர் வந்து அந்த கலரை குறிக்கிறது. 4னா என்னது? எல்லோ. அப்போ வந்து எல்லோ. அடுத்து 7 என்னது? வயலட். ஸோ வயலட். ஓகே. அடுத்து வந்து 3 0 இருக்குது. அப்படின்னா என்னது? 10 பவர் 3ன்னு அர்த்தம். 10 பவர் 3னா 3 என்ன நம்பருக்கு வருதுன்னு பார்க்கணும். ஆரஞ்சு. அப்போ வந்து ஆரஞ்சு. அடுத்து வந்து டாலரன்ஸ் வந்து 10%. 10%ங்கிறது எதுக்கு? சில்வருக்கு. இப்போ சில்வர். ஸோ அப்போ நம்ம கலர் கோடு வந்து இதுக்கு என்ன அப்படின்னா, எல்லோ, வயலட், ஆரஞ்ச், சில்வர். ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எல்லோ, வயலட், ஆரஞ்ச், சில்வர். செகண்ட் ஆப்ஷன். ஆன்சர் வந்து பி. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதை நோட் பண்ணிக்கணும்.